சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் எடுத்துள்ள முடிவு குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கமல்ஹாசன் சார் நம்ம சீட்டு வேணாங்கிறது அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, அதுக்கு கட்சியே வேணாம்ங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. இது இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. இதை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் எப்போ நம்ம பிடிக்க போகிறோம்? நமக்கு ஏஜ் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு செய்யணும். அது நல்லது இல்லை எனக்கு. பணமும் வெற்றியுமே 2 கண்களாக பார்க்கக்கூடிய இந்த சூழலில் இந்த வெற்றியை தான் சம்பாதித்து வைத்துள்ள நிறைய பணத்தை செலவு செய்து பெற வேண்டுமா என்று அவர் யோசித்திருக்கலாம். இன்னொரு முடிவாக மறைந்த கேப்டன் இல்லாத சூழலில் அவர்கள் கட்சி இரட்டை இலக்க சீட்டு பெற்று தான் ஒற்றை இலக்கத்தில் சீட்டு பெறுவதை விரும்பாமல் அவர் இதை செய்திருக்கலாம். இழுபறியிலே தன்னுடைய டார்ச் லைட் சின்னம் இல்லாமல் திமுகவினுடைய சின்னத்திலே போட்டியிட வேண்டுமா என்ற சூழலை கருதி கூட அவர் இதை புறக்கணித்திருக்கலாம். அவர் எடுத்த முடிவு தப்புன்னு தான் நினைக்கிறேன். நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் கமல் ரசிகர் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே அந்த கட்சியில் சேர்ந்துருப்பாங்க. இப்போ மறுபடியும் அவரை புறக்கணிச்சாங்கன்னா அது இதுதானே, தப்பான முடிவு எடுத்துட்டார் அவர். மக்கள் எல்லாம் முட்டாளாக இருக்கிறதுனால அவர் சௌகரியத்துக்கு பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவரை நம்பி போன ரசிகர்களோ தொண்டர்களோ என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கவலையே இல்லை. தான் எப்படி இருக்கோம் அது மட்டும் அவருக்கு போதும். அதாவது சினிமாவில் ஜெயிச்சவருக்கு அரசியலில் எப்படி நடந்துக்கணும், இல்லை எப்படி ஜெயிக்கணுங்கிறத பற்றி தெரியல. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.